ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழின் இசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழின் இசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகர்ந்திடவே. விடியலின் வேள்விகள் படைத்திடவே, விடுதலை வாழ்வினை பகர்ந்திடவே. வாழ்ந்திட இறை குலமே, வணங்கிடு இறைவனையே. புகழ்ந்திட பலியினிலே, மலர்ந்திட அன்பினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தந்தையும் மறை சாட்சியுமான புனித முதலாம் கிளமெண்ட் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய புனிதர் அனைவரிடமும் விளங்கும் ஆற்றல் நீர் வியப்புக்குரியவர் என்பதை காட்டுகின்றது. திருமகனின் அருட்பணியாளரும் மறைசாட்சியுமான புனித கிளமெண்ட் தாம் கொண்டாடிய மறை நிகழ்வை தம் சாட்சியத்தால் என்பித்து வாயால் போதித்ததை தம் செயலால் உறுதிப்படுத்தினார். அவருடைய ஆண்டு நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்த இரு சாட்சிகள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கிழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாகவும் மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகொலியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்திற்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சியளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே, ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 27 முதல் 40 முடிய.
அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவர் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வரும் அன்பான ஆண்டவரை, நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். அதற்காக இன்றைய நாளின் இறை வார்த்தைகளின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி உயிர்ப்பின் மக்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அந்த உயிர்ப்பை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி நாங்கள் செலுத்த வேண்டும், ஒரு நாள் வானதூதர்களைப் போல மாட்சிமிக்க உடலை நாங்கள் எப்படி பெற்று வாழப்போகிறோம், நிலையான பேரின்பத்தில் பங்கெடுக்கப் போகிறோம் என்பதை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதிகள் தெளிவுபடுத்துகிறது. இயேசுவே, இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற நல் உள்ளத்தை தாரும். இறை வார்த்தைகளின்படி நடக்கின்ற மனப்பக்குவத்தை தாரும். இந்த நாள் முழுவதும் உமது திருவுளத்திற்கேற்ப நாங்கள் வாழ ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எந்த தீங்கும் எங்களை நெருங்காமல் கண்ணின் மணியென எங்களை பாதுகாத்தருளும். செய்கிற காரியங்களில் முழுமையான மன நிறைவும், சந்திக்கிற மனிதர்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஏற்படுத்துகிற சிறந்த கருவிகளாக எங்களை வாழச் செய்தருளும். தேவ அன்னையின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும், புனித 1ஆம் கிளமெண்ட் அவர்களுடைய பரிந்து பேசுதலிலும் நாங்களும் எங்கள் குடும்பமும் தொழில் வியாபாரமும் இந்த நாளில் சிறப்புற அமைய உம் திருப்பாதும் வேண்டி நிற்கிறோம். உம் அருள் ஆசீர் வேண்டி மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை
அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருக்கும் விண்ணகமே தாய்நாடு என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நாம் எல்லோருமே விண்ணக பயணிகள். விண்ணகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணுலகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக, நம்மிடத்தில் இருக்கின்ற நற்குணங்கள் நற்பண்புகளின் வழியாக மேல் நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் 2 உதாரணங்கள் உருவகமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, இந்த மண்ணுலகில் ஆண்டவர் திருமுன்னிலையில் நிற்கின்ற 2 ஒலிவ மரங்கள். இந்த 2 ஒலிவ மரங்கள் எதனை குறிக்கிறது என்றால், மோசேயினுடைய திருச்சட்டங்களை குறிக்கிறது. மற்றொன்று இறை வாக்கினர்களை குறிக்கிறது. இந்த ஒலிவ மரங்கள் ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்துகிறது, பண்படுத்துகிறது. சட்ட திட்டங்களின் வழியாக, ஒழுங்குமுறைகளின் வழியாக, ஆண்டவருடைய கட்டளைகளை எடுத்து சொல்வதின் வழியாக மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அதற்கான அடிச்சுவடுகள் என்ன, அவன் எதை பின்பற்றி நடக்க வேண்டும், கடவுளை முதன்மையாய் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை அற்புதமாய் வலியுறுத்தி சொல்கிறது மோசேயினுடைய சட்ட திட்டங்கள். இந்த சட்ட திட்டங்களை தவறுகிற போது, சட்டங்களுக்கு மாறாக நடக்கிற போது, முரண்பாடுகள் ஏற்படுகிற போது இறை வாக்கினர்கள் வழியாக கடவுள் மக்களை நல்வழிப்படுத்துகிறார், அவர்களை திருத்துகிறார், நல்வழிக்கு அவர்களை கொணர்கிறார். ஆண்டவர்பால் அவர்களுடைய மனங்களை திருப்பும்படியாக அவர்களுக்கு இறைவாக்கினர்கள் வழியாக அழைப்பு தருகிறார். அதுவே இந்த 2 ஒலிவ மரங்களுடைய அடையாளம். அதன் பிறகு 2 விளக்கு தண்டுகள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த 2 விளக்கு தண்டுகள் என்பது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்ன? கடவுள் மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்தது பழைய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கையில் நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை என்றால் கிறிஸ்துவினுடைய மரணம், கிறிஸ்துவினுடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல். இதுதான் கிறிஸ்து நமக்கு தருகிற புதிய உடன்படிக்கை. அவர் வழியாக இந்த உலகமும் உலக மக்களும் பெற்றுக்கொள்ளுகிற மீட்பு. இயேசுவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை வாழ்வு. எனவே இந்த நிலை வாழ்வை நமக்கு உறுதி செய்வதுதான் புதிய உடன்படிக்கை. அன்பிற்குரியவர்கள், அதன் அடிப்படையில் தான் முதல் வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகச்சிறந்த அழைப்பை தருகிறது. இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள். இறை வாக்கினர்கள், புனிதர்கள், வானதூதர்கள் ஆண்டவருடைய அரியணையில் வீற்றிருக்கிற நிலையில் நீங்களும் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, இந்த விண்ணகத்தை நோக்கி நீயும் எழுந்து வா. இந்த விண்ணகத்தை நோக்கி உன் வாழ்க்கை பயணத்தை செலுத்து என்கிற அழைப்பினை தருகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்தில் ஒரு கற்பனையான கதையை ஜோடித்து கொண்டு வந்து இயேசுவிடத்தில் அவர்கள் குறுக்கு மறுக்காக கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி என்றால், ஒருவனுக்கு மனைவி ஒருவர் இருக்கிறார். அந்த கணவன் மகப்பேரின்றி இறக்கிறான். பிறகு அவனுடைய கொழுந்தன் மணக்கிறான். இப்படியாக 7 பேர் ஒரே பெண்ணை மணக்கிறார். அதுவே சாத்தியம் இல்லை. முதல்ல அந்த 7 பேருக்கும் குழந்தை இல்லைன்னு வேற, அதுவும் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு கற்பனை கதையை சொல்லி இயேசு ஆண்டவரை பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் மிக தெளிவாக எல்லோருக்கும் விளங்கும்படியாக
அற்புதமான ஒரு பதிலை தருகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் தான் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். மறு உலகத்தில் வாழ்கிறவர்கள், அதாவது விண்ணகத்தில் இருப்பவருக்கு இந்த திருமணம் என்று ஒன்று கிடையாது. மாறாக அவர்கள் எல்லோரும் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். அற்புதமாக சொல்லுகிறது. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். எனவே நாம் எல்லோரும் ஆண்டவரைப் போல ஒரு நாள் வாழ்வோம். அது நிலையான வாழ்வை நமக்கு உறுதியாய் தருகிறது. அதனால தான் அந்த மறைநூல் அறிஞர் சொல்லுகிறார், போதகரே நன்றாய் சொன்னீர் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதரான புனித முதலாம் கிளமெண்ட் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். இந்த புனிதரை 4வது திருத்தந்தை என்று தாயாம் திரு அவை வரிசைப்படுத்துகிறது. ரோமை நகரினுடைய புனித கிளமெண்ட் என்று இவர் அழைக்கப்படுகிறார். குறிப்பாக இவர் இறையியலில் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்ததனால் ஏராளமான கடிதங்களை எழுதி மக்களை கிறிஸ்துவின்பால் அவர்களை ஈர்த்ததனால், ஊக்கப்படுத்தியதனால், உற்சாகப்படுத்தியதனால் தாயாம் திரு அவை முதல் திருத்தூது தந்தை என்று இவரை அன்போடு அழைக்கிறது. பிரியமானவர்களே, புனித பேதுருவோடு பயணித்தவர். குறிப்பாக புனித பேதுருவினால் இவர் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கடிதங்கள் எழுதுவதில் மிகவும் புகழ்பெற்றவராக இவர் இருக்கிறார். தொடக்க கால திரு அவையில் பல கடிதங்களை எழுதி கிறிஸ்தவ மக்களை திடப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வேத கலாபனை அதிகமாக இருந்தது. வேத கலாபனை என்பது துன்பம், வேதனை, கொடுமை, சித்திரவதை. குறிப்பாக யாரெல்லாம் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ முயற்சி செய்கிறார்களோ, திருமுழுக்கு பெறுகிறார்களோ, அவர்களை எல்லாம் அரசன் கொடுமையாக தண்டித்தான், சித்திரவதை செய்தான், சிறையில் அடைத்து துன்புறுத்துகிறான். அப்படிப்பட்ட தருணத்தில் அந்த கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக, கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதிபட இருக்கும் வகையாக புனித முதலாம் கிளமெண்ட் அவர்கள் தன்னுடைய மடல்களின் வழியாக உறுதி செய்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட திருத்தந்தைக்கு ஒரு மிக பெரும் சோதனை. அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதன் பிறகு அவரை நங்கூரத்தில் கட்டி கப்பலில் கொண்டு போய் தூக்கி வீசி எறிகிறார்கள். ஆழ்கடலில் அவரை தள்ளி கொள்ளுகிறார்கள். ஒரு கொடூரமான மரணம். கிறிஸ்துவுக்காக இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு உயிர் தந்ததனால் மறை சாட்சியாக தாயாம் கத்தோலிக்க திரு அவை அவரை இந்த நாளில் நினைவு கூறுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இத்தகைய சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த மண்ணுலகில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யும் போது, ஒருவர் மற்றவரை மன்னிக்கிற போது, ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்டுகிற போது, நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவி செய்கிற போது, நாமும் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்கிறோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமென். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, இந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா. உன்னில்லம் நான் வந்த நேரம் என்னுள்ள தூய்மையும் என் பணியாகும். என்னாலும் என்னை தர தூண்டும் உந்தன் அருள்கரம் என்னை ஏற்க வேண்டும்.
கோடையாய் உந்தன் கோடையாய் இன்று நிறைவாய் எனையும் ஏற்பாய். வந்தேன் உந்தன் அருகில் அருட்கரத்தினில் என்னை நீ இணைப்பாய். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. எங்கள் நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமது மாட்சியின் பொருட்டு புனித முதலாம் கிளமெண்டின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம் திறத்தும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். உறவின் பாலம் உடையாமல் அன்பால் உயிரில் இணைகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். நடக்கும் பாதையில் இடராமல் நடந்திட துணையாய் வருகின்றார். அப்பம் ரசமாய் நமக்குள்ளே இறைவன் இயேசு வருகின்றார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா.
நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நல்ல ஆயர் தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுத்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித முதலாம் கிளமெண்டை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. உன் பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை. பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை. அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே.